நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்பவும் பாருங்க, எப்பவுமே உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கடக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான். எப்படி? குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் தனுசு மட்டும்தான். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் தனுசு ராசி தான் கேட்டு பாருங்களேன். எப்படி இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாங்க கேட்பாங்க. ஆனா இறுதி முடிவு எடுக்கிறது தனுசா இருக்குங்க. நல்ல ஒரு அன்பான குணம், பாசமான குணம், குடும்பத்தை தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டியான ராசி தனுசு ராசி தான். நல்ல ஒழுக்கம் இருக்கும், நல்ல பேரு, நல்ல அந்தஸ்து, நல்லா பாருங்க, சொந்தக்காரருக்கு முன்னாடி நல்லா வாழணும், நல்ல 4 பேருக்கு முன்னாடி நம்ம அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ராசி தனுசு மட்டும்தான். ஆனா ஒரு விஷயம் குறி வச்சு இறக்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம விளையாட மாட்டாங்க. இது தனுசு ராசியோட இயல்பான எண்ணங்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுடைய இந்த ஆவணி மாத பலன் எப்படி? ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார்? செம்மலுக்கு ஆவணி மாசம் சரியாந்திர யோகம் இருக்கு. நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எத்தனை பேர் இந்த தனுசு ராசியை பிறந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி தனுசு ராசி இருப்பாங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். ஆவணி மாசம் கண்டிப்பா பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த விஷயம் ஆரம்பிச்சு பாருங்க, வெற்றி எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். இந்த கிரகமே பார்ப்பாங்க, கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல யாரு? சனி பகவான். அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டமம் இப்ப தூக்கி வீசுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதா வரணுமே. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல யார் இருக்குது? சரி 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றார். 8ல குரு உச்சத்துல இருக்காரு. வீடு கொடுத்த அதிபதி 9ஆம் இடத்துல பலத்துல சூப்பரா கொத்துற புதன், சூரியன், புதன், கேது சூப்பரா இணைஞ்சிருக்கு. அடுத்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி? சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. இதுல பாருங்க 2 கிரக பேச்சு வருது. நம்பர் 1 கரெக்டா புதன் 6ஆம் தேதி கடகத்துல இருப்பார். 8ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகத்துல உட்காந்துருக்கும். ஆவணி 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா சிம்மத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து புதாதித்யோகத்துல கரெக்டா வருவார். 6ஆம் தேதி 6ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை அவரு உங்களுக்கு புதாதித்யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தலைமை கிரகத்தோட சேர்ந்து இருப்பார். அடுத்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னியில வந்து இன்னும் உச்சமாக போறார். பாத்தீங்க ஆவணி 20. இந்த டேட்டை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவார். எப்படி? 10ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வரக்கூடிய நாள் ஆவணி 17. இது எல்லாமே தமிழ் தேதி மட்டும் தான் இருக்கணும், ஆங்கில தேதிக்கு நீங்க போகவே கூடாது. இந்த 2 கிரகம் மட்டும் தான் ஷிஃப்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி இப்பதான் பலம், இதுக்கு முன்னாடி பலவீனம், இப்ப பலம். நான் காரணம் சொல்லிடுறேன். புதனுடைய நட்சத்திரம் போறார். அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இங்க பலத்தை கொடுக்க போறார். திடீர் வருமானம் வரப்போது நான் சொல்ல போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வேலை இல்லை. நீங்க கேட்டுக்கங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லைன்னு கேட்டு பாருங்க. நீங்க சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே 15 நாள் முடிய வேலை போயிருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேரு நீங்க தனுசு ராசியா இருந்தாலும் சரி, பெருங்கொண்ட பணத்துல லாக் ஆகும், பண பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும், எதிரி பிரச்சனை வரும், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை வரும், வேலையை மாத்திராப்புல இருக்கும், வேலை பார்க்கறது டார்ச்சர் கொடுத்துருப்பான். இது எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. இது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. தாய் மாமா உறவுல ஒரு பிரச்சனை வரும், சகோதர உறவுல ஒரு பிரச்சனை வரும், புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை வரும்,
தொழில் ரீதியா ஒரு தடங்களை பார்ப்பீங்க. நல்ல வேலை இருக்காது, வேலை பார்க்காத பிரச்சனை இருக்கும். உடல் ரீதியா வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, கால் பெயின், இது மாதிரி உடல் ஆரோக்கிய தடங்களை கொடுத்துருப்பாரு. ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, தடுமாற்றத்துல கண்டிப்பா இருப்பீங்க. இதை கேட்டு பாருங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து தனுசு ராசிக்காரங்க. இந்த மாசம் ஆவணி மாசம் எதுக்குமே நீங்க பயப்படவே கூடாது. எல்லாமே நல்லது மட்டும்தான் வரும். கெட்டதுக்கான விஷயத்த நான் கொண்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா வந்துருக்கு. ஒரு ராசியை செவ்வாய் பார்க்கிறாரு, முடிஞ்சு அவ்வளவுதான். கதம் கதம் கதம். எடுத்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். செவ்வாய் வந்தா தைரியம் வந்துடும். ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்கன்னு காட்டுது. வீட்டு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு காட்டுது. திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கணும். திருமணம் நிறைய பேருக்கு முடிய போகுதுன்னு சொல்லுங்க. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க. இதையும் தாண்டி சொத்துல உள்ள பிரச்சனை சரியாக சொல்லுங்க. எப்படி விற்க முடியாத இடத்த விற்கணும். ரொம்ப நாள் கிடக்குது, அந்த இடத்த விற்கலாமா விற்க முடியாதா? நான் விற்கவே முடியல, என்னன்னு தெரியல. 2-3 மாசம் நல்ல ரேட்டுக்கு வர்றான், ஆனா கிட்ட வந்துட்டு விற்க முடியல. இப்ப வித்து முடியும்னு சொல்லுங்க. செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி? குருவுடைய சாரத்துல வாங்கி நிற்பவதால். எப்ப? ஆவணி 17 குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி நிற்பதால், செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பதால் கண்டிப்பா விற்க போறீங்க. இடத்த நேரம் அவர் 2ஆம் இடத்த நேரம் பார்ப்பதால் வீடு இடத்துல உள்ள பிரச்சனை, கேசு பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க, வீடு வாங்க போறீங்க, மேல் படிக்க போறீங்க, மாணவர்கள் படிப்புகளில் டாப்பா வருவீங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வரப்போதுன்னு எழுதி கொடுத்துருவேன். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய புதாதித்ய யோகம். எந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனீங்களா, இப்ப எழுதுங்க, பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நடக்கும். நீங்க எது சம்மந்தம் படிச்சாலும் சரி, மருத்துவ படிப்பா, ஐடிஐ படிப்பா, எழுத்துக்க எந்த ஒரு படிப்புலையும் நீங்க டாப்பா போகக்கூடிய நாள் இந்த ஆவணி மாசம் தான். மிஸ் பண்ணிடக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவிகள், திருமண வாழ்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கும். வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகத்துல பாருங்க. கரெக்டா ஆவணி 20க்கு அப்புறம் நல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும்னு சொல்லுங்க. நான் டேட்டு போட்டு நம்ம எழுதியே கொடுப்போம். ஆவணி 20ஆம் தேதி. இப்ப வேலை உத்தியோக தரங்களை பார்த்திருப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. ஆவணி 20க்கு அப்புறம் வேலை உத்தியில ப்ரொமோஷனோ, வேலை உத்தியோக தரையோ, தலைமை சாயணும். வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கணும், நல்லா டாப்பான வேலை கண்டிப்பா தேடி வரும். ஆனா இடத்த சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, வேலையில கண்டிப்பா பண்ண போறீங்க. நிறைய பேர் ஒரு கம்பெனில இருந்து நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, 10-20 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க. இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் அந்த ஆவணி மாசத்துல. நீங்க எந்த பேங்க்ல லோன் போய் கேட்டு பாருங்க. கரெக்டா எப்பமா லோன் கேட்கணும்? ஆவணி 20 பிறந்தவனா கண்டிப்பா போய் லோன் கட்டணும். லோன் உடனே சாங்ஷன் ஆகும். எப்படி லோன் கிடைக்கும்? அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிர் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இப்ப நிம்மதியா இருப்பீங்க. ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல அந்த குரு நிக்க வீடு கொடுத்த அதிபதி புத ஆதித்யத்துல நல்லா பலமா நேரா ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்துல போய் சூப்பரா வந்து, அதுவும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாக பாருங்க. எப்படி பட்டம், பதவி, புகழ் அந்த எல்லாம் தேடி வரப்போகுது. புதுசா தொழில் பண்றவங்க தொழில் பண்ணி பாருங்க, லாபமே வரும், நஷ்டமே வராது. எப்படி தனுசு ராசி லாபம் வரும் சொல்லுங்க, நஷ்டம் வராது. நஷ்டத்துக்கான ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்லுவேன், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். தொழில் ரீதியா செம்ம சாதிக்க போறீங்க. எல்லாமே மாற்றமா வருது, எல்லாமே வெற்றியா காட்டுது. நான் தொழில் ரீதியா சொல்றேன். ஏன்னா எல்லாமே நல்லா டாப்பா இருக்குங்க. எதுவுமே என்னால கேட்ட சொல்ல முடியல. திடீர் யோகம் லாட்டரி சீட் எடுத்து அடிச்சு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அடிக்கும். புதனுடைய சாரத்துல வீடு கொடுத்த அதிபதி, லாபஸ்தான அதிபதி. எப்படி? லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய நாள் கரெக்டா 20 ஆவணி 20க்குள்ள அடிச்சிடும் லாட்டரி யோகம். 5ஆம் வீட்டு எப்படி? 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பதால், அதுவும் ராகுவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பார்ப்பதால் ஆவணி 17க்குள்ள லாட்டரி யோகம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நம்பரையும் அந்த யோகமான கிழமையில எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்து லாட்டரி மிஸ் பண்ண கூடாது. ஜாதகத்தை சாப்பிட்டு கண்டிப்பா எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். கலைத்துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வாங்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா என்ன எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியல. தொழில், படிப்பு, கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலமா தான் தேடி வருது. பாத்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். யாருக்குமே அடிப்பணியாத நட்சத்திரம், யாருக்குமே பயப்படாத நட்சத்திரம், எதையுமே டக்குன்னு கத்துக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். நட்சத்திரம் மட்டும் தான். இதை கேட்டு பாருங்க. என் வழி தனி வழி, என்னுடைய ஸ்டைல் தனி ஸ்டைல். தன்மானம், தன்னம்பிக்கை, கற்பனை, திறமை எல்லாமே மூலத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூல நட்சத்திரம். தொழிலோ, வருமானமோ, இன்கமோ, வேலையோ, எல்லாத்துலயும் பாருங்க நிறைய தடங்களை சொல்றது யாருன்னா மூல நட்சத்திரம். கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் யாரு மூணு லட்சம் தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்படி நல்ல வேலை கிடைக்குங்க, சூப்பர் வேலை, ப்ரொமோஷனான வேலை, ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் டாப்பா வர போறீங்க. ஏன்னா சூரியனுக்கு எதுவும் ஒன்னா இணையுது. எப்படி? உங்க நட்சத்திர அதிபதி ஒன்னா இணைகிறாருங்க. இது செம்ம லக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாருங்க. யார் மூலத்துல எத்தனை பேர் பண்ணா சரி, மருத்துவத்துறையா, எலக்ட்ரிக்கலா, டிரைவர் வேலை பார்க்குறவங்களா, அடுத்து நெருப்பு சார்ந்த வேலையா, நெருப்பு துறையா, இந்த துறை எத்தனை பேர் இருந்தாலும் சரி செம்மையா இருக்குன்னு சொல்லுங்க.
நீங்க ஜாதகம் எடுத்து பார்க்க சொல்லுங்க, மிகப்பெரிய வெற்றி தேடி வருது இந்த ஆவணி மாசத்துல. அடுத்து பூரத்துல பிறந்தவங்க வேலை போயிருச்சா, கடன் இருக்கா, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துச்சா, லாப வருமானம் கொடுத்து காசு பண்ண தரங்கள் வந்துச்சா, மூத்த சகோதர பிரச்சனை வந்துச்சா, ஒரு குழப்பமா இருக்கீங்களா, எதுவுமே ஸ்டெடியா முடிவு எடுக்க முடியலையா, நீங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க. யாரு இந்த பூராடத்துல பிறந்தவங்க சொல்றேன், ரொம்ப கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க, இப்பயுமே கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. இப்ப நல்ல சரி புராணம் சொல்றது சூப்பரா இருக்கு. எப்ப ஆவணி 20க்கு அப்புறம் பாருங்க, பணம், பொருள், வேலை, உத்தியோகம், ப்ரமோஷன், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே டாப்பா இருக்கும். தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியத்தை வெற்றியாகும், கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா அந்த புராணத்துல பிறந்தவங்க சூப்பரான யோகம் தேடி வருது பாருங்க. அடுத்த உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வரக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க. இந்த உத்திராடத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாரையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. நீங்க தாங்க இப்ப ராஜா, உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. எப்படி அந்த அளவுக்கு யோகம் வேலை செய்யுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷனே கிடையாது. யாரு மெயினா அந்த உத்திராடத்துல போனவங்க எல்லாமே நல்ல யோகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய அவமான பிரச்சனை, போட்டி, போராட்டம், மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய தடங்களை சந்திச்சிருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்துல போனவங்க மட்டும்தான். இப்ப அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாம் எந்த ஃபீல்டாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது உத்திராடத்துல போனவங்க. வரக்கூடிய ஆவணி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.